அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தி இயேசுவினுடைய இறை வேண்டலின் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இது இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று இயேசுவினுடைய மன்றாட்டாகவும், அதாவது இறை வேண்டல் இயேசுவினுடைய மன்றாட்டாகவும், இரண்டாவது இயேசு இறை தந்தைக்கு நன்றி செலுத்துவதாகவும் இருக்கின்றது. 11வது வசனம் முதலாவது மன்றாட்டாக இயேசு சீடர்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று பல்வேறு வகைகளிலே நாம் மனதளவிலும் சிந்தனை அளவிலும் செயலளவிலும் வேற்றுமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் வெவ்வேறு பணிகளில் இருந்தாலும் ஒரு மனப்பட்டவர்களாய் ஒன்றுபட்டு வாழ்கின்றார்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், நாம் ஒன்றுபட்டு இருப்பது போல இவர்களும் ஒன்றுபட்டு இருப்பார்களாக என்று. எனவே நாம் அனைவரின் ஒற்றுமைக்காக இயேசு ஜெபிக்கின்றார். இரண்டாவது 15வது வசனத்திலே பார்த்தோம் என்றால், தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருளவே வேண்டுகின்றேன். அதாவது தீயவனின் தந்திரங்களிலிருந்து, தீயோனின் சோதனைகளிலிருந்து, அதைதான் ஆண்டவருடைய ஜெபத்திலே நாம் பார்க்கின்றோம். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், அல்லது சோதனையில் விழவிடாமல் எங்களை பாதுகாத்தருளும் என்று. எனவே இயேசுவினுடைய அந்த இரண்டாவது மன்றாட்டானது தீமைகளிலிருந்து, தீயவனிடமிருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள, சீடர்களை மட்டுமல்ல இன்றும் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ஜெபிக்கின்றார். தீமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. மூன்றாவதாக 17வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். எது உண்மை? இறை வார்த்தையே உண்மை. அதைத்தான் சொல்லுகின்றார், உமது வார்த்தையே உண்மை. எனவே இறை வார்த்தையை நாம் வாசிப்பவர்களாக மட்டும் நின்று விடாமல் அதை தியானித்து அதை நாம் வாழ்வாக்கும் பொழுது, இறை வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது நாம் உண்மையினால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ முடியும். எனவே ஒற்றுமைக்காக, தீயோனிடமிருந்து நாம் காக்கப்பட, உண்மையினால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட இயேசுவினுடைய மன்றாட்டு இருக்கின்றது. இது முதல் பகுதி. இரண்டாவதாக, தன் வழியாய் உலகத்திற்கு பொழியப்பட்ட எல்லா நலன்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் இயேசு நன்றி செலுத்துகின்றார். வெறுமனே நமது ஜெபங்கள் மன்றாட்டுகளை மட்டும் அடுக்கிக் கொண்டு போவதாக இருக்கக்கூடாது. பல நேரங்களிலே நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், ஆண்டவரே எனக்கு இதை கொடு, அதை கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடு, கடன் சுமை தீர வேண்டும், நல்ல வேலை வேண்டும், நல்ல வரன் வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை மட்டுமே அடுக்கிக் கொண்டு போகின்றோம். இது மட்டுமல்ல ஜெபம். மாறாக நாம் பெற்றுக்கொண்டதற்கும் நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே நாம் கேட்டது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் அதற்கும் நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய ஜெபம் முழுமை அடைகின்றது. எனவே இயேசு தன் வழியாக இந்த உலகிற்கு பொழியப்பட்ட நலன்களுக்காக நன்றி செலுத்துகின்றார். அதிலே 12வது வசனத்திலே சொல்லுகின்றார், இயேசுவினுடைய பெயரின் ஆற்றலுக்கும் பாதுகாக்கும் வல்லமையை கொடுத்ததற்காக. இயேசுவினுடைய பெயரால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், பேய்களை ஓட்ட முடியும், நோய்களை குணமாக்க முடியும். எனவே அந்த வல்லமையை கொடுத்தது இறைவன் கிறிஸ்து வழியாக. எனவே அந்த வல்லமையை இறை தந்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றார். இரண்டாவது, இந்த உலகில் இருந்து சீடர்கள் உலகை சாராமல் வாழ்ந்ததற்காக. நான் இந்த உலகில் இருந்து நான் எவ்வாறு இந்த உலகை சாராமல் வாழ்ந்தேனோ அதை போன்று என்னுடைய சீடர்களும் வாழ்வதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். அவ்வாறு நாம் வாழ்கின்றோமா? மூன்றாவது, நாம் உண்மையினால் கடவுளுக்கு உரியவர்கள் ஆகும்படி கிறிஸ்து தன்னையே நமக்காக கையளிக்கின்றார். எனவே இந்த மூன்று விஷயங்களுக்காக, இயேசுவினுடைய பெயரால் ஆற்றலை, வல்லமையை பெற்றதற்காக, உலகிலிருந்து சீடர்கள் நாம் உலகை சாராமல் வாழ்ந்ததற்காக, உண்மையினால் கடவுளுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும்படியாக தன்னையே அவர் அர்ப்பணித்ததற்காக நன்றி கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நமது ஜெபமானது நமது தேவைகளுக்கு மட்டும் இருக்கின்றதா, அல்லது நாம் நம்முடைய ஜெபம் மன்றாட்டோடு கலந்த நன்றியையும் நாம் செலுத்துகின்றோமா? இரண்டாவது, உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ்கின்றோமா? உண்மையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம், இறையாசிரை பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.